வந்து நாம் கொண்டாடவிருக்கிறோம். இப்படி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது, அவர் அநேகருக்கு தரிசனமானது, அவர் பரத்துக்கு ஏறி போனது. திரும்ப போகும்போது அவர் சும்மா போகலை, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு போனார். சொன்னபடி சரியாக 10 நாட்களிலே அவர் பரிசுத்த ஆவியை மழையாக பொழிந்தருளினார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? இதன் அடிப்படையிலே இன்றும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தும் பண்டிகை அது முடிந்து போகவில்லை. இன்றும் அதை குறித்து தியானிப்பதற்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வாக்குறுதியை, அந்த உறுதியை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இயேசு சுவாமி சீடர்கள் மத்தியிலிருந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். போன உடனே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறதை அவர்கள் உணர்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3.5 வருடம் அவர்களோடு வாழ்ந்தார், அவர்களோடு உண்டார், அவர்களோடு உறங்கினார், அவர்களோடு உறவாடினார், எல்லாம் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் இன்றோ அவர் பரலோகத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்கிறார். நான் போகிறேன், ஆனாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன், உங்களுக்காக ஒரு தூய ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அப்படி சொல்லும்போது தான் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற உறுதியையும் அவர் கொடுத்து விட்டு சென்றார். ஒரு நாளும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று அவர் சொல்லி சென்றதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம். இயேசு சுவாமி ஒரு பைபிளில் ஒரு இயேசு சுவாமியை குறித்து ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. அந்த சரித்திரத்தில் உள்ள ஒரு கதாநாயகன் மாத்திரம் அல்ல அவர் சரித்திரத்தில் கதாநாயகர் மாத்திரம் இல்லை, அவர் ஜீவனுள்ள ஒரு இரட்சகர், நமது ஆத்தும இரட்சகர், நம்மோடு உடன் இருப்பேன் என்று சொல்லுகிற இம்மானுவேல் கடவுளாக அவர் இருக்கிறவர். அவர் இன்றும் நம்முடன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்பது, அவர் நம்மோடு இருப்பது என்பது, அது ஒரு நீங்காத இடைவிடாத பிரசன்னம் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் என்ன பண்ணுகிறோம்? வீட்டில் பிள்ளைகளோடு இருக்கிறோம், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம்? நம் பிள்ளைகளை பிரிந்து விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பெற்றோர் பிள்ளைகளை பிரிந்து விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கணவன் மனைவியை பிரிந்து விட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. குடும்பத்திலே நாம் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வருகின்றன. உடன் பிறந்தவர்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நண்பர்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் கடவுளோ சொல்லுகிறார், நான் என்றென்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறவராக அங்கே இருக்கிறார். அப்போ இந்த பிதாவாகிய கடவுள், அவருடைய பிரசன்னம் நீங்காத பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இடைவிடாத பிரசன்னம். அது முடிவு வரை நிலைத்திருப்பேன், நான் இறுதி வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த உறுதிமொழியினாலே அவர் நமக்கு கொடுக்கிறார். பிதாவாகிய கடவுள் யெகோவா கடவுள், குமாரனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய கடவுள் தேற்றரவாளன் நம் வாழ்வில் ஒரு வெற்றிடம் வரும்போது அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு போகலாம், ஒருவேளை நம்ம பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் வெறுமையாக உணரலாம். சில நேரத்தில் நம் வீட்டுக்கு எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று வந்திருப்பார்கள். வந்துட்டு அவர்களெல்லாம் போன உடனே அந்த வீடு எப்படி காணப்படும்? வெறிச்சோடி காணப்படும். ஒன்றுமே இல்லை என்கிறது போல இருக்கிற காரணம். ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டேன். தந்தை தாயும் உன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றா. இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. அவர் தகப்பன் கைவிட்டாலும் கைவிடுகிறவர்கள், தாய் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன் பிள்ளைகள் கைவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் இந்த 3 கடவுளாக இருக்கிறார். இந்த 3 கடவுள், தந்தையாம் கடவுள், மைந்தனாம் கடவுள், தூய ஆவியாகிய கடவுள், இந்த உயிர்த்தெழுந்த திரியேக கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க.
கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நிபந்தனையோடு அந்த உறுதியை சொல்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷனல் ஆஃபர், ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள், ஆனால் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். நாம் இன்று அதை குறித்து தான் 3 காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவது, பிதாவாகிய கடவுள் என்ன சொல்லுகிறார்? பிதாவாகிய கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுளாக இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எவ்விடத்திலும் நம்மோடு இருக்கும் பிதாவாகிய கடவுள், எவ்விடத்திலும் எந்த இடத்திலும் நம்மளோடு கூட வந்து நம்மோடு வாசம் செய்கிற பிதாவாகிய கடவுள், இவர் ஒரு கட்டளையோடு கூடிய ஒரு உறுதிமொழியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உறுதிமொழியை இருக்கிறார். வேற கோ, நீ எங்கே போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அதுதான் தாவீது ராஜா அந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். 130 சங்கீதத்திலே 8வது வசனம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 139. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உன் கரம் என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்கிறார் தாவீது சொல்கிறார். அவர் நாம் எங்கு சென்றாலும் நம் உடன் இருக்கிற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் பல காரியங்களை செய்யும்போது மறைந்து கொண்டு நாம் செய்கிறதாக நினைக்கிறோம் இல்லையா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் செய்கிறேன், நான் அலுவலகத்துக்கு தெரியாமல் இதை செய்கிறேன், என் குடும்பத்துக்கு தெரியாமல் இதை செய்கிறேன் சொல்லி பல காரியங்களை நாம் மறைவாய் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அருமையான தாவீது தன் சங்கீதத்தில் இருக்கிறார், நான் வானம் சென்றாலும் அங்கேயும், நான் வானம் சென்றாலும் அங்கேயும் இருக்கிறீ, பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் விடியற் காலத்து செட்டையில் பறந்தாலும் உமது காரத்தால் என்னை பிடிக்கிறீ, உம்மை தூதிப்பேன் கர்த்தாதி கர்த்தரே, உம் கிரியைகள் அதிசயமானதே, உம்மை தூதிப்பேன் தேவாதி தேவனே, உம்மாலோசனைகள் அருமையானதே. எங்கே போனாலும் நம்மை நிழல் போல் பின்தொடர்கிற நம்முடைய ஆண்டவராகிய கடவுள், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே யோசுவா அங்கே தலைவராகிறதை பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இங்கே மோசே மறைந்து போனார். மோசே மறைந்து போனோடனே அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிறதை பார்க்கிறோம். யார் அடுத்தது யார் நம்ம கடவுளோடு நம்மை வழிநடத்துவது யார் என்று சொல்லி ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வெற்றிடம் வரும்போது கடவுள் அங்கே சொல்லுகிறார், நீ என் கட்டளைகளை கை கொள்வாயானால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நடந்து கொள்வாய். பாருங்கள், யோசுவாவுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு கட்டளையை எங்கே பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து இருப்பாயாக. அப்படி நீ இந்த வேத நியாயப்பிரமாண புத்தகத்தை படித்து அதை தியானித்து கொண்டு நீ இருப்பாயானால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ மோசே கடந்து போய்விட்டார், இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலங்கும்போது கடவுள் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கட்டளையை நீங்கள் கை கொண்டு என் வாக்குத்தத்தங்களை, என் வார்த்தைகளை நீங்கள் தியானிப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள், நீங்கள் திடனடைவீர்கள், நான் உங்களோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லுகிற கடவுளாக அவர் இருக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் குறித்து கூட அதே காரியத்தை தான் கடவுள் சொல்கிறதா இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னுடைய வேதத்தை நீ வாசிக்கிறாயா, அதை தியானிக்கிறாயா? பல்வேறு கவலைகளிலே, கண்ணீரிலே, குடும்பத்திலே பல கலக்கங்களிலே, ஒரு வெற்றிடமான சூழ்நிலையிலே, ஒரு மன கலக்கத்திலே, குடும்ப பிரச்சனைகளிலே நாம் கஷ்டப்படும் போது, நாம் தனிமையை உணரும் போது, யாரும் என் கூட இல்லையே என்று நாம் உணரும் போது, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று நாம் கலங்கும் போது கடவுள் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளையா இருக்க நான் விரும்புகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம், நீ என் நியாயப்பிரமாணத்தை, என் வார்த்தைகளை நீ கடைபிடிப்பதற்கு, அவற்றை வாசிப்பதற்கு, அவற்றை தியானிப்பதற்கு நீ கவனமாக இருப்பாயா என்று உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்று நாம் எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நாம் என்ன பண்ணுகிறோம், கடமுறைக்காக இதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். சங்கீதத்திலே 1வது அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனையில் இடமாமலும், பாவைகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற பசங்க. இல்லை 3 காரியங்கள் இருக்கு பாருங்க. கடவுளுடைய வேதத்திலே பிரியமாக இருக்கணுமா? எப்பொழுது இந்த வேத புத்தகத்தை நாம் எடுப்போம், எப்பொழுது இதை வாசிப்போம் என்ற விருப்பம் நம்மிடத்தில் இருக்கிறதா? எப்பொழுது நேரம் கிடைக்கும், எப்பொழுது என் வேலை முடியும், எப்பொழுது நான் வீட்டுக்கு போவேன், எப்பொழுது இந்த பைபிளை நான் எடுத்து வாசிப்பேன் என்று சொல்லி அந்த வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து மாத்திரமல்ல, இரவும் பகலும் அதை தியானிப்பதற்கு நாம் என்ன பண்ணுகிறோம், தூங்கும்போது பைபிளை தூக்கி தலையணை பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறோம், ஆனால் படிப்பதே இல்லை. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறார், இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்க வேண்டும் என்று அவர் உங்களையும் என்னையும் கேட்கிறார்கள். அப்படி நாம் தியானிக்கிறவர்களாக, அவருடைய வசனத்தை வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறவர்களாக, அதை கடைபிடிக்கிறவர்களாக நாம் வாழும்போது கடவுள் நம்மோடு இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அந்த உறுதியை தான் இன்று உயிர்த்தெழுந்த கடவுள் நமக்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லா யுகங்களிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நம்மோடு இருக்கிறேன் என்று இயேசுவானவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது பார்க்கிறோம். இன்னும் நான் கேட்ட அருமையான சுவிசேஷ பகுதியிலே நான் வாசித்த பகுதி மத்தேயு நற்செய்தியில் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்கு ஒரு கட்டளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு இயேசுசாமி சீடர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். இங்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுவதை பார்க்கிறோம். இயேசுவானவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். இத்தனை நாள் அவர்களோடு இருந்த இயேசு சுவாமி இன்று அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். அவர்கள் எல்லாரும் தவித்து கொண்டு அப்படியே நிற்கிறார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே நான் கட்டளையிட்ட யாவையும் நீங்கள்
கைக்கொள்ளும்படிக்கு என்று சொல்லுகிறார். என்ன கட்டளை இடுகிறார் அங்கே என்று சொல்லி நாம் வாசிக்க என்று அழைக்கப்படுகிறோம். அங்கே 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லை சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக எங்கே நற்செய்தி ஊழியத்துக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு நீ சொல்வாயா, என்ன நற்செய்தி ஊழியத்தை நீ செய்வாயா என்று ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கேட்கிற கேள்விதான். நான் டெஃபினட்டாக அவனோடு இருக்கிறேன், உறுதி கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், பூமி அழியும் வரை, என்னுடைய வருகை வரை நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து அவர் சொல்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் இந்த ஊழியத்துக்காக புறப்பட்டு இருக்கிறோமா? வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? நாமே பரிசோதனை பண்ணுவோம். என்கிட்ட யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நான் டெஃபினட்டாக வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டேன் இந்த ஊழியத்துக்காக. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே பரிசோதிப்பதற்கு என்று ஆண்டவர் அழைக்கிறார். வீட்டை விட்டு வெளியே கிளம்பியிருக்கீங்களா ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராகி. எத்தனை பேரை நீங்கள் சீடராகி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை நீங்கள் கடவுளுக்குள் அழைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மூலமாக ஆண்டவருக்குள் வந்தவர்கள் எத்தனை பேர்? நீங்களே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? என்கிட்ட அல்ல யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இயேசு சொன்னார், சகல ஜாதிகளையும் சீடராக. அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறீர்களா? உங்களால் சொல்ல முடியுமா, நான் 2 ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன், நான் 3 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி? என்னால் சொல்ல முடியும். நான் ஆத்மாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்துகிறேன். இப்படி இது நம்மோட கடமையாக இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போகும்போது ஒரு கிரீடம் எல்லாருக்கும் தருவாங்களாம். அதில் நிறையா முத்துக்கள் பதித்திருக்குமா, நிறையா முத்துக்கள் படுத்திருக்குமா. ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினீங்கன்னா ஒரு முத்து தான் இருக்கும். நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினீங்கன்னா நிறையா முத்துக்கள் இருக்கும். ஒன்றுமே ஆதாயப்படுத்தலைன்னா பிளைனாக இருக்குமா கிரீடம்? ஏதோ தெரியவில்லை. அந்த பாடல் இப்படி சொல்கிறது, எத்தனை முத்துக்கள் உந்தன் கிரீடத்திற்கு மரிக்கும் முன்பு நீ சேவிப்பா, நீதிமான்களோடே உயிர்த்தெழும்பும் நாள் முத்துக்கள் எத்தனை உன் கிரீடத்தில், எத்தனை முத்துக்கள் உந்தன் கிரீடத்திற்கு மரிக்கும் முன்பு நீ சேமிப்பாய், நீதிமான்களோடே உயிர்த்தெழும்பும் நாள் முத்துக்கள் எத்தனை உன் கிரீடத்தில். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றே புறப்படுவதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்றே புறப்படுவோம், இன்றே புறப்படுவோம். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம், நற்செய்தியை சொல்லுவோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். அந்த பாடல் இப்படி சொல்லுகிறது, மரிக்கும் முன்பு. நாம் மரிக்கும் முன்பு எத்தனை பேரை சேவிப்போம்? ஒருவேளை இதுவரைக்கும் நாம் சரியாக செயல்படவில்லை என்றால் இன்று நாம் முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் அநேக வருடங்கள் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம இந்த உலகத்திலே வைக்கப் போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்மையே அர்ப்பணிப்போம் கடவுளுடைய ஊழியம் செய்வதற்கு. நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், சீடராக்குங்கள், புறப்பட்டு போங்கள். இன்று இந்த கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கிறது. ஏதாவது ஒன்று செய்வோம். நான் அநேக ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள்.
இக்னேஷியஸ் லயோலா என்ற ஒரு அருமையான இக்னேஷியஸ் ஆஃப் அசிசி அப்படி என்று சொல்லி ஒரு அருமையான சர்ச் ஃபாதர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், ஊழியத்துக்கு போகும்போது அவர் ஒன்று பிரசங்கம் பண்ண மாட்டாராம். காலையில் எழும்பி அங்கேயே போட்டுக்கொள்வார். போட்டுக்கொண்டு அவர் போவார். வயல்களுக்கு நடுவில் போவார், மார்க்கெட்டில் போவார், கடை தெருவில் போவார், ஊர்களுக்கு எல்லாரும் போவார். போய்விட்டு வந்து விடுவார், அவ்வளோதான். ஆனால் அவரை பார்த்து மனம் திரும்பியவர்கள் ஏராளமான மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நாம் புறப்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். புறப்படுவதற்கு ஒருவேளை எனக்கு தாளந்து இல்லையே, நான் பிரசங்கிக்க எனக்கு முடியாது, நான் பேச முடியாது என்று கூட நாம் சொல்லலாம். இயேசுவுக்காக புறப்படுவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுறோம். வீட்டை விட்டு கிளம்புவதற்கு, நாம் இருக்கிற இடத்திலிருந்து கிளம்புவதற்கு, புறப்படுவதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த கட்டளையை தான் அவர் கொடுத்தார். அப்படி சொல்லிவிட்டு தான் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். அப்போ இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் போது தான் நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பேன் என்று சொன்னீர், உம்மோடு இருப்ப நான் விரும்புகிறேன், உம்மோடு நான் இருக்க விரும்புகிறேன், நான் நிச்சயமாக இந்த நற்செய்தி ஊழியங்களில் நான் பங்கு பெறுவேன் என்று சொல்லி நான் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்று நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருப்பேன் சொன்னீரே, நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், உம் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உடைய கட்டளையை நிறைவேற்ற விரும்புகிறேன், ஊழியத்திலே என்னை நான் இணைத்து கொள்ள விரும்புகிறேன். நான் என் வாழ்நாளிலே இன்னும் கொஞ்ச நாள் மிச்சம் இருக்கு, இந்த மீந்திருக்கிற வாழ்நாளிலே உடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு, அநேக மக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது பாருங்க, இந்த தூய ஆவியானவரை குறித்த ஒரு வாக்கு. இந்த தூய ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறாராம். வாக்குறுதி கடவுள் நமக்கு தருகிறதை பார்க்கணும். யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இயேசு சுவாமி தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவள் தொடுகிறார். இயேசு சுவாமி சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போகிறேன், என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது, நான் பரலோகத்துக்கு போகிறேன், ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன். நான் வேண்டிக் கொள்ளும் போது அவர் உங்களை கைவிடவே மாட்டார், என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு. நான் உங்களோடு 3.5 வருட காலம்தானே இருந்தேன், 3 வருட காலம்தானே நான் உங்களோடு இருந்தேன், ஆனால் உங்கள் வாழ்நாளிலே, உங்கள் வாழ்நாள் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தூய ஆவியானவரை நான் அனுப்பும்படி பிதாவை கேட்பேன், அவர் நிச்சயம் அனுப்புவார் என்று சொன்னதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம்.
ஆனால் ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு தான் அங்கே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இங்கு இயேசு சுவாமி ஒரு கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கட்டளை? நீங்கள் காத்திருங்கள், எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. எங்கே இருங்க? எருசலேமிலே இருங்க, எங்கேயும் போய்விடாதீர்கள், காத்திருங்கள். நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை காத்திருங்க. என்ன வாக்குத்தத்தம்? இயேசு என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளே அவர் அனுப்புவார்னு சொன்னார் இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். சீடர்கள் காத்திருந்தார்களா? எருசலேமிலே காத்திருந்தாங்க. எருசலேமிலே காத்திருந்தாங்க. இயேசு சுவாமி சொன்ன கட்டளைக்கு இணங்கி அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள், எங்கேயும் போகவில்லை. டிவி முன்னாடி காத்திருந்தோம் இல்லையா? 2 நாளாக டிவி முன்னாடியே காத்திருந்தீங்க இல்லையா? சீரியலுக்காக டிவி முன்னாடியே காத்திருக்கணும் இல்லையா? அவன் சொல்கிறான், எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன விளம்பரத்தை போட்டு மறுபடியும் வர்றேன்னு சொல்கிறான். உடனே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இயேசுக்காக நாம் காத்திருப்போமா? இயேசுவாமி சொன்னார் சீடர்களை பார்த்து, எங்கேயும் போயிடாதீங்க, எருசலேமில் இருங்க, எங்கேயும் அதோட பொருள் என்ன? ஜெபி, உபவாசம் பண்ணு, தூய ஆவியானவருக்காக காத்திருங்கள் சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். எதுவரை காத்திருந்தார்கள்? தூய ஆவியானவர் மழையாக பொழியும் வரை அங்கே காத்திருந்தார்கள். அவர் பெருமழையாய் அங்கே பொழிந்தார். அவர் பெருமழையாய் அங்கே பொழிந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இன்று உங்களையும் என்னையும் இதே கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் காத்திருங்கள், தூய ஆவியானவருக்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்விலே தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் கேட்க போவதில்லை. ஆனாலும் உங்களையும் என்னையும் நிரப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் நம்மோடு உடன் இருக்கிறவராக இருக்கிறார். அது மட்டும் உறுதி. இயேசுசாமி சொல்லிவிட்டார், என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிற தூய ஆவியானவரை அவர் தருகிறேன். இன்று இயேசுசாமி போய்விட்டார். இயேசுசாமி நம் நடுவிலே இல்லை. ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பதில் அந்த வெற்றிடத்தை யார் வந்து நிரப்பி இருக்கிறார்? தூய ஆவியானவர் வந்து நிரப்பி இருக்கிறதை பார்க்கணும். நம்முடைய திருச்சபையே ஒரு தூய ஆவியானவர் திருச்சபை தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். வருகிற 24ஆம் தேதி தூய ஆவியின் திருநாளையும் நாம் கொண்டாட போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்கு. தூய ஆவியானவரே வந்து எங்களை நிரப்பும் என்று கேட்போம். கேட்கும்போது அந்த ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அந்த தூய ஆவியானவர் நமக்கு வரும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமா? யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல உண்மைக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். இன்று நம்மை நாமே பரிசோதிப்போம். நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய அலுவலக வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, உண்மை நம்மிடத்தில் இருந்ததா? ஆனால் அந்த தூய ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சகல உண்மைக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார் என்று இங்கே போட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேற என்னங்க வேணும்? எல்லாம் உண்மைக்குள்ளே நம்மளை வழிநடத்துகிற தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அந்த தூய ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம்? வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க பாருங்க. வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? அதை செய்யாத, இதை செய்யாத, அதை தொடாத, இது தொடாத, அங்கே போகாத, இங்கே பார்க்காத, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரு, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். இதே போல தான் இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பாவத்தை குறித்து,
நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறான். பாவம் மிக பொல்லாதது, அது விஷம், அது உன்னை நாசம் பண்ணிவிடும் என்று சொல்லி, பாவமே அது பொல்லா விஷமே, அது உன்னை நாசமா, பாவமே அது பொல்லா விஷமே, அது உன்னை நாசமாய் போகச் செய்துமே, தீனரகினில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் போகச் செய்யுமே, தீனரகினில் வேகச் செய்யுமே, எந்த காலமும் வாருமே, இயேசுபாதம் சேருமே, பாரில் பாவம் தீர். தூய ஆவியானவர் சொல்லுகிறார், பாவம் அது கொடிய விஷம், அது கொடிய விஷம், அது உன்னை நாசம் பண்ணிவிடும், நரகத்திலே அவியாத அக்கினியிலே உன்னை வேக செய்யும். பாவம் செய்யாத, இது பாவம், அதை செய்யாத என்று சொல்லி எச்சரிக்கிறவர் தூய ஆவியானவர். அவர் நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன நியாய தீர்ப்பு? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நல்லது செய்தா எங்க போவ? மோட்சத்துக்கு போவ. தீமை செஞ்சா, பாவம் செஞ்சா அங்க போவீங்க. பாவத்தின் பலன் நரகம், நரகம், ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியம். பாருங்க, வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ, இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. பாவம் செஞ்ச எங்க தான் போவ? நரகத்துக்கு தான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ மோட்சத்துக்கு போவ என்று சொல்லி உங்களை எச்சரிக்கிறவர் யார்? உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறவர் யார்? இந்த தூய ஆவியானவர். இந்த தூயானவர் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்முடனே இருப்பதற்கு அவர் விரும்பும். தூய ஆவி இல்லைன்னா கிறிஸ்தவர்களாக வாழ முடியாதுங்க. கேஸ் இல்லைன்னா அடுப்பு, நெருப்பு இல்லைன்னா சமைக்க, பரிசுத்த ஆவி இல்லைன்னா கிறிஸ்தவர்களாக வாழவே முடியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு லேடி வந்து கூகுள்கிட்ட கேட்குறாங்க, கூகுள் நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது, கூகுள் நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ கூகுள் என்ன பதில் சொல்லிச்சான்? ஒரு பாத்திரத்தை, இந்த அம்மா கேட்டாங்க, இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, சமைக்காமலே சாப்பிடணும்னு ஆசையா. அவங்க சொன்னாங்க, கூகுள்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம்ல. கூகுள் நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னு கேட்டாங்களாம். இந்த கூகுள் என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒன்று. சரி எடுத்துக்கிட்டேன், அடுத்துக்கு என்ன இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றி நாசமாக போகிறவளன்னு சொல்லி அந்த கூகுள் சொன்னதாக ஒரு காமெடி அங்கே சொல்லுகிறார்கள். இதை போல்தான் இன்று பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். பரிசுத்த ஆவினா பெந்தேகோஸ்துக்காரங்களுக்கு தான், பரிசுத்த ஆவினா அசம்பிளிஸ் ஆஃப் காடில் உள்ளவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. நமக்கு பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்று பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நிச்சயமா நரகத்துக்கு தான் போவோங்க, நிச்சயமா நரகத்துக்கு தான் போவோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பதற்கு, அவர் என்றும் நம்முடன் இருக்கிறார், நாம் வரவேற்று தூய ஆவியானவரை நமதாக்கி கொள்வதற்கு தான் இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த வசனங்களை நாம், இயேசு சொன்ன இந்த வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று சொன்னார். நாம் ஆண்டவரே, அந்த சத்திய ஆவியானவரை நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அந்த சத்திய ஆவியானவரை எனக்கு தாரும், நான் பரிசுத்த ஆவியின் பிள்ளையாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும் போது இந்த
கடவுளின் வாக்குறுதி நம்முடைய வாழ்விலே நிலைப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நம்மோடு இருக்கும் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள், அவருடைய யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னு சொன்னார், நீ நியாயப்பிரமாணங்களை கைக்கொள், அவைகள் உன் மனதிலே நீ வைத்துக்கொண்டு தியானம் பண்ணு என்பதுதான் அந்த கட்டளை. இயேசுவாமி கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீடராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசியுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கு சொல்லுகிறார், நீங்கள் தூய ஆவி உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார். ஆனால் நீங்கள் எங்கேயும் போகாமல் உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருங்கள். உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருங்கள். தூய ஆவியானவர் உங்களுக்கு கிடைப்பார், அவர் உங்களோடு இருப்பார், உங்களை வழிநடத்துவார். இந்த கடவுள் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள தேவன். அவர் நம்மை நடத்துவார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமல் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.